இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் 6, 2025 6/6/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 23ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. ஹஸ்தம் நட்சத்திரம் காலை 6:35 வரை, அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். வளர்பிறை ஏகாதசி திதி நாள் முழுவதும். அமிர்த சித்த யோகம். கும்பம் மற்றும் மீனராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ ஏகாதசி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு புதன், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று இரவு 8:06 சந்திரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதன் காரணமாக இரவு 8:06 வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு, அதாவது இரவு 8:06 மேல் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. பணவரவு, ஆரோக்கிய முன்னேற்றம், உங்க உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு, மனசுல தைரியம் அதிகரித்தல்னு ஏதோ ஒரு விஷயத்துல இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க. அதே சமயம் நிலம் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இன்னைக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கு. சுக்கிரனின் பார்வையில சந்திரன் வந்திருக்காரு. அதனால இளம் வயது ஆண் பெண்களுக்கு தங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய நபரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அமோகமா இருக்குங்க. இன்னைக்கு யாருகிட்ட பேசினாலும் சரி, உங்க பேச்சுக்கு அடிபணிந்து போவாங்க. இந்த மகுடிக்கு மயங்கின பாம்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இன்னைக்கு நீங்க என்ன பேசினாலும் சரி, நீங்க காரசாரமா தான் பேசுவீங்க, ஹார்ஷா பேசுவீங்க, விவாதங்கள்ல பங்கெடுப்பீங்க. ஆனா உங்களுக்கு எதிராக விவாதம் பண்றவங்க யாருமே உங்க பேர்ல வன்மத்தை வச்சுக்க மாட்டாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயம் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. உங்களுக்கு வேலையில ஒரு விதமான தொய்வு இருக்குன்னா இன்னைக்கு அந்த தொய்விலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். அதே சமயம் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பையும் உங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினரின் மதிப்பையும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதனால உங்க குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாரு உங்ககிட்ட சண்டை போட்டிருந்தாலும் சரி, அவங்க இன்னைக்கு உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அவங்க பேசுறது உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். இந்த ஆளா நம்ம கிட்ட வந்து பேசுறது, இவர் பேசவே மாட்டாரே அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய வகையில ஒரு பெரிய மனிதரே உங்களை வந்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. குரு புதன் சேர்க்கை 3ஆம் இடத்துல. அதனால அறிவுத்திறமை வெளிப்படும். அறிவுத்திறமை மட்டும் இல்ல, தந்தை மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும். தந்தையுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகும். எதிரிகள் சார்ந்த எதிரிகள் விஷயத்த நீங்க அரசு விஷயமா டீல் பண்ணுவீங்க. அரசாங்க அதிகாரிகள் மூலமா டீல் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். ரிஷப ராசி. ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றதுனால இன்று உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். அதாவது இரவு 8 மணிக்கு மேல குருவின் பார்வையில சந்திரன் வராரு. இதனால உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா குடும்பத்தினரின் செயல்பாடுகள் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். அதாவது இத்தனை நாள ஒரு விஷயத்துக்கு பயந்துட்டு இருப்பீங்க, இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உத்வேகத்தை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து நாங்க இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு பேசுவாங்க. இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக வருமானத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால கடன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவர்களிடம் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஹேண்டிலிங் பண்ற விஷயமே வித்தியாசமா இருக்கிறதுனால சக பணியாளர்கள் உங்களுடன் நெருக்கமாக வேலை செய்வதற்கு சந்தோஷப்படுவாங்க. அதாவது அடுத்தவங்க உங்ககிட்ட சந்தோஷப்பட்டு வேலை பண்ணுவாங்க. உங்களுக்கு கீழே வேலை பண்றவங்கலாம் இன்னைக்கு சந்தோஷப்படுற மாதிரி நீங்க செயல்படுவீங்க. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் உங்கள் சொல்பேச்சு கேட்டு நடப்பார்கள். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பீங்க. உங்க பேச்சுக்கு, அதாவது உங்க வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இரவு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. இரவு 8:06 மேல செவ்வாயின் பார்வையில, நீச்ச செவ்வாயின் பார்வையில சந்திரன் வருது. சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துவது உங்களுக்கு எதிரிகளை கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளே இருக்க மாட்டாங்க. உங்க பேச்சுக்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்க. உங்களை பத்தின மரியாதை உயர்வு ஏற்படும். குடும்பத்துல பண வரவு அதிகரிக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான சூழ்நிலை அமையும். புதுசா கடன் வாங்கினீங்கன்னா அது உங்களுடைய சொத்து சேர்க்கைக்காக தான் இருக்கும். மிதுன ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றதுனால இன்று நாள் முழுவதும் வேலை நிமித்தமான அலைச்சல் இருக்கும். பொறுப்புகள் கூடும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகரித்தாலும் அது சரியாகிறதுக்கு உண்டான நேரம். இரவு 8 மேல உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரவு 8 மேல வியாபாரத்தின் மூலமாகவோ அல்லது உடன்பிறப்புகள் மூலமாகவோ பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டத்துடன் செயல்படுவீர்கள். காலையிலேருந்தே ஒரு டென்ஷன்ல வார்த்தைகளை உளறி கொட்டி கிளறி மூடி சங்கடப்படுத்துவீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள. ஆனால் இரவு 8 மேலே யாரை சங்கடப்படுத்தினீங்களோ அவங்கள தாஜா பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி அதில் வெற்றியும் காண்பீர்கள், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டமேன்ட்டு நீங்கள் புலம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தோரின் செயல்பாடுகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை பற்றி தவறாக பேசியவர்களின் சொல்லாடல்களை தவிடுபொடியாக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல உங்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்த பயணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்க செய்யக்கூடிய வேலையை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. இந்த ஆள் என்ன இவ்வளவு ஹார்ஷா வேலை பண்றாரு, கடுமையா வேலை பண்றாருன்னு உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய உழைப்பின் காரணமாக மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். தந்தை வழியில உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பா தந்தை மூலமாக வரவேண்டிய சொத்து பாக்கிகள் வசூலாகும். கடக ராசிநாதன் 3 மற்றும் 4ஆம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றாரு. இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் இரவு 8:06 வரைக்கும் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதோ இல்லையோ, வருமானம் அதிகரிக்கிறதோ இல்லையோ, குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மனப்பிரச்சனை சார், அவர் என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட இன்னைக்கு, சார் நீங்க சொன்ன மாதிரி எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாரு சார், அவர் திரும்பி மனசு திருந்தி வந்துட்டாரு, அவர்கிட்ட ஒரு மாற்றத்தை உணர முடிஞ்சுது, அவர் சந்தோஷமா என்கிட்ட பேசுறாரு அப்படிங்கிற அளவுக்கு மாற்றத்தை உணரக்கூடிய வகையில் இருக்கு. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். உறவுகளால் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். குறிப்பா குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால உடம்புல மாற்றங்களை உணரக்கூடிய வகையில் இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்கு மேல உங்க ராசியில இருக்கிற செவ்வாய் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. ராசியில செவ்வாய் இருக்கிறது 5ஆம் வீட்டு அதிபதி, நீச்சமா இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை.
உங்களுக்கு வியாபாரம், பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்பட்டிருக்கும். ஆனால் இன்னைக்கு ராத்திரிக்கு மேலே எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். இதில் 10வதுக்கு ராத்திரி 8 மணிக்கு மேலே செவ்வாயின் பார்வையில் சந்திரன் வராரு. சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டாலும் அது கொஞ்ச நாளைக்கு தான், இன்னைக்கு நைட்டு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. இது உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இத்தனை நாளா நீங்க யாருகிட்ட பேசினாலும் எரிஞ்சு விழுவீங்க, கோவப்படுவீங்க, சண்டை போடுவீங்க. ஆனா இன்னைக்கு எல்லார்கிட்டையும் மரியாதையா பேசுவீங்க. இதனால உங்க பேர்ல மரியாதை உயர்வு ஏற்படுறது மட்டும் இல்லாம அன்பும் பாசமும் அரவணைப்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனிமையை உணர்ந்தவர்கள் இந்த தனிமையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கணவன் மனைவி உறவுல புதிய புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். தசமஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துக்கு இன்னைக்கு நைட்டுக்கு மேல பயிற்சி ஆகிறாரு. வருமானத்தில் இருந்த தடை விலகிறதுனால தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் விலகி குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுனால நீங்க மீண்டும் தம்பி தங்கையருடன் மனமுத்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல நீங்க கொஞ்சம் ஹார்ஷா பேசுறீங்க, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா போதும். இத்தனை நாளா கோபத்தில் இருந்தீங்க, உடம்பும் ஒத்துழைக்கல, தாயாருடன் மனஸ்தாபம் இருந்தது. இப்ப எல்லாம் மாறக்கூடிய நேரம் வந்து விட்டது. அதனால குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று வாக்கு வன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் உதவிகரமாக இருப்பார்கள். உடன்பிறப்புகளின் அறிவுரை குடும்பத்துல, வியாபாரத்துல எல்லாத்திலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இரவு 8 மணிக்கு மேல குடும்பத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷ செய்தி வருவதன் மூலமாக நீண்ட நாட்களாக இருந்த மன உளைச்சல்கள் விலகும். மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகும் நாளாக இருக்கும். மனசுல இருந்த கவலையை போக்கக்கூடிய வகையில குரு சாதகமா செயல்பட போறாரு. வெற்றிகள் உங்களை தேடி வரும். இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். அவர்களின் செயல்பாடுகள் அவர்களின் வளர்ச்சியை காண்பிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். குறிப்பா அப்பாவோட பிசினஸ் பண்றவங்களுக்கு இன்னைக்கு வளர்ச்சி இருக்கு. இரவு 8 மணிக்கு மேல பண வருமானம் ஏற்படும். தந்தை மூலமாக வரவேண்டிய சொத்து பரிவர்த்தனைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். அதே சமயம் அரசாங்க வகையில உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். பண வருமானத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகிறதுனால நன்மைகள் இருக்கும். ஆனா பிற்பகல்ல மத்தியானம் 12 மணிலேருந்து 4 மணிக்குள்ளார ஒரு சின்ன மனஸ்தாபம் அல்லது மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. கன்னி ராசி, ராசியில இருக்கிற சந்திரன் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில செயல்படுவார். தெளிவான சிந்தனை ஏற்படும். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, உங்க கூட நீங்க யாரை நம்புறீங்களோ அவர்களுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரிய வர்றதுனால மனசுல ஒரு விதமான குழப்பம் இருக்கு. மத்தியானத்துக்கு மேல உடன் பணியாற்றுபவர்கள், உடன் படிக்கும் மாணவ மாணவிகள், உறவுகள், வாழ்க்கை துணை பற்றிய உண்மைத்தன்மை தெரியறதுனால அவங்க பேர்ல ஒரு வன்மத்தையும் வெறுப்பையும் உமிழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவசரப்பட்டு வார்த்தையால சொல்லிடாதீங்க. மத்தியானத்துக்கு மேல வார்த்தைகளினால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரவு 8 மணிக்கு சந்திரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு பார்வையில வராரு. இதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். இன்று இரவுக்கு மேல செவ்வாய் உங்க ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால இளைய சகோதரர்களால் செலவுகள் ஏற்பட்டாலும் அவர்களின் வளர்ச்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தைக்கான செலவுகள் ஏதாவது ஒரு விதத்துல அவருடைய ஆரோக்கியத்துக்காக, அவருடைய தேவைக்காக செலவுகள் ஏற்படும். மருத்துவ ரீதியான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது அவரை பற்றின கவலையான செய்திகள் மன வருத்தத்தை ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்களுடன் ஏற்பட்ட மோதல்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சாயந்தரத்துக்கு மேல இரவு 8 மணிக்கு மேல
உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் உங்கள் பேரில் இருந்த அவமரியாதை விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டத்திலிருந்து ஒருவர் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு ஒன்றா சண்டை போட்டுட்டு போகிறதுக்கோ இல்லை வேலை விஷயமா வெளியூருக்கு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும். குழப்பம் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. பதவி சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இரவு 8 மணிக்கு மேல நட்சத்திரநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு வராரு. இதனால உங்களுக்கு சில செலவுகள் ஏற்பட்டாலும் அது வெற்றியை தரும். இளைய சகோதரர்களின் வளர்ச்சி அமோக பலன்களை ஏற்படுத்தும். துலாம் ராசி, விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இரவு 8 மணி 6 நிமிடங்களுக்கு ராசிக்குள்ள வர்றாரு. அதனால இன்னைக்கு பகல் வேளையில அலைச்சல் இருக்கும். உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அவங்க பேச்சு உங்களுக்கு எதிராக இருக்கும், உங்க பேச்சு அவங்களுக்கு எதிராக இருக்கும். அனாவசியமா முட்டல் மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களும் உங்களுக்கு ஒத்துழையாமையை ஏற்படுத்துவார்கள். இதனால உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் முன்னேற்றம் ஏற்படுறதுல தாமதம் ஏற்படும். இரவு 8 மணி 6 நிமிடங்களுக்கு சந்திரன் ராசிக்குள்ள வராரு. இதுல சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டாலும் அது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. வார்த்தைகளினால் அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ரொம்ப பொறுமையா இருங்க. இரவு 8 மணிக்கு மேலதான் உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன தப்பு பண்ணினோம், என்ன தப்பு நடந்ததுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இரவு 8 மணிக்கு மேல முயற்சி எடுத்து நைட்டு 11 மணிக்குள்ளார அந்த செய்தியை உங்களுடைய சக பணியாளர்களிடம் பகிர்வீர்கள். இதன் மூலமாக நைட்டு 12 மணிக்கு மேலதான் உங்களுக்கு நல்ல நேரம் வருது. பொறுமையா இருங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்க என்ன பண்ணினாலும் சரி, உங்க மேல் அதிகாரி உங்களுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லை. ஆக்சுவலா உங்க சைடு தப்பே இல்லைங்கிறது தான் உண்மை. இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த விதமான தப்பும் பண்ணாம கெட்ட பேர் சுமக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது செய்யாத தப்புக்கு சிலுவையை சுமக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால பொறுமையா இருங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார்ங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு புரிய வைக்கப்படும். இரவு 8 மணிக்கு மேல உங்க பேர்ல இருக்கக்கூடிய அவநம்பிக்கையும் அவப்பெயரும் விலகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்கள் அல்லது எதிர்மறை பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்க கூட ஒர்க் பண்றவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை கார்னர் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க. மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்ட்டு. இது எல்லாமே பொறுமையா இருக்கிறது நல்லது. சனியின் பார்வையில சூரியன் இருக்கிறதுனால கூட ஒர்க் பண்றவங்க மேல் அதிகாரிகள் எல்லாமே உங்களை குற்றம் சுமத்தி வெளியில தள்ளணும்னு பாக்குறாங்க. ஆனா இன்னும் 1 வாரம் பொறுமையா இருந்துட்டீங்கன்னா எந்த விதமான பாதிப்பிலிருந்தும் நீங்கள் விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 1 வாரம் தான் குரூஷியல். நாளையிலேருந்து இன்னைக்கு நைட்ல இருந்து ஒரு நல்ல மாற்றம் இருக்கு. இரவு 8 மணிக்கு சந்திரன் ராசிக்குள்ள வரும்பொழுது உங்களுக்கு சக பணியாளர்களுடன் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதுவரை பொறுமையா இருக்கிறது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு எண்ட் ரிசல்ட் வெற்றி கிடைக்கும். ஆனா அந்த எண்ட் ரிசல்ட் வரத்துக்குள்ளார அந்த டிராவலிங், அந்த ரிசல்ட் பார்த்து டிராவல் இருக்கு, அதுவே உங்களுக்கு மலைப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. இரவு 8 மணிக்கு மேல உங்களுக்கு குருவின் பார்வையில சந்திரன் வர்றதுனால மனோதிடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுடைய தந்தை வழியின் உதவியை கொண்டோ அல்லது மேல் அதிகாரிகளின் உதவியை கொண்டோ எந்த மேல் அதிகாரி உங்களுக்கு குடைச்சல் கொடுத்தாரோ அவருக்கு தக்க பதிலடி கொடுக்கிறதுக்கு இரவு 8 மணிக்கு மேல முயல்வீர்கள். அதில் வெற்றியும் காண்பீர்கள். விருச்சிக ராசி, லாப மற்றும் விரயஸ்தானங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற நாள். லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறது வளர்ச்சியை தரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும், வருமானத்தை ஏற்படுத்தும். ஆனா அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு மேல விரயஸ்தானத்துக்குள்ள வர சந்திரன் உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கக்கூடிய வகையில சுப செலவுகளை ஏற்படுத்துவாரு. குறிப்பா உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். யாரெல்லாம் உங்களை பத்தி தப்பா பேசினாங்களோ அந்த எதிர்பாலினத்தவர், நீங்க ஆணாக இருந்தால் அந்த பெண்கள் விஷயத்துல, நீங்க பெண்ணாக இருந்தால் அந்த ஆண்கள் விஷயத்துல ஒரு பெரிய முன்னேற்றத்தை காண்பீர்கள். அவர்கள் மூக்குடைபடுவதை நீங்கள் நேரில் பார்த்து சந்தோஷப்படுவீர்கள். உங்க எதிர்க்க அவங்க தலைகுனிஞ்சு நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுப செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரவு 8 மணிக்கு மேலதான் சுப செலவு.
ஆனால் 8 மணி வரைக்கும் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படாது. லாப நோக்குடன் செயல்படுவீர்கள். லாபத்தில் வர வேண்டிய அந்த பங்கு உங்களுக்கு தாமதப்பட்டாலும் லாபம் கன்ஃபார்ம்டு தான். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வியாபார விஷயமாக, குறிப்பாக நீங்கள் கலைத்துறை நண்பர்களாக இருந்தால் அடுத்தவர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவமானங்களிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்கள் மரியாதை குறைவு ஏற்படாது. உங்கள் மரியாதை சம்பந்தமாக ஒரு குழப்பம் இருக்கும். நமக்கு மரியாதை கொடுக்குறாங்களா இல்லையாங்கிற குழப்பம். அதே மாதிரி பதவி சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் இருக்கும். ஆனால் இரவு 8 மணிக்கு மேலே உங்களுக்கு நற்செய்திகள் வரும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரவு 8 மணிக்கு தான் சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வராரு. ஆனால் மத்தியானம் 4 மணிலேருந்தே உங்களுக்கு அலுவலக ரீதியான முயற்சிகளில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஓரளவுக்கு சுமாராக இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்னைக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது வளர்ச்சியை தரும், நன்மையை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு மரியாதை வருவதில் தாமதம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். தனுசு ராசி, இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதாவது தசமஸ்தானத்தில் சந்திரன், மாத்திருக்காரகன் சந்திரன் மாத்திருஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபமோ அல்லது தாயாரின் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குழப்பங்களோ நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக வேலை நிமித்தமான முயற்சிகளில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காம இருந்ததுன்னா இன்னைக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அது இரவு 8 மணிக்கு மேலே நற்செய்தியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். மூத்த சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அவர்களுடைய எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தைகளுடைய மேல் படிப்பு, திருமணம் சார்ந்த விஷயம், குழந்தைகளுடைய குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களில் நற்செய்திகள் வர்றதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பதவி உயர்வு, பாட்டி தாத்தாங்கிற பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பா செல்வாக்கு மிக்க நபர்களுடன் நட்பு பாராட்டுவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமா இருக்கு. சாயந்தரத்துக்கு மேல கலைத்துறை நண்பர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். செல்வாக்கு மிக்க நபர்கள் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள். இதனால உங்களுக்கு பெரிய மனிதர்களுடன் தொடர்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில எதிர்ப்புகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அரசு அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்துவார்கள். கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாங்ஷன் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. பேங்க்ல லோன்ஸ் அப்ளிகேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த லோன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. ஆஃபீஸ் விஷயமா உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். மகர ராசி, ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றதுனால இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திருப்பீர்கள். இளைய சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க வகையில அரசு அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா அவங்க கொஞ்சம் உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பாக இந்த கார்பரேஷன் சம்பந்தமான விஷயங்கள்ல நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள், குழந்தைகளுடைய வம்ச விருத்தி, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமான சிந்தனையை வெளிப்படுத்துவதன் மூலமாக எதிர்பார்த்த யூனிவர்சிட்டியில சீட் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. மதிப்பு மரியாதை உயர்கின்ற யோகமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீர்கள். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்குள்ள ஒற்றுமைத்தன்மையை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது உங்களுடைய தந்தை வழியிலோ உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்ககிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்.
நீங்கள் கொஞ்சம் ஆக்ரோஷத்தன்மையோடு செயல்படுவீங்க. சில சமயம் கோபத்தில் தவறான வார்த்தைகளை, அதாவது தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருக்கும் சில நபர்களை சந்திப்பீர்கள். ஆனால் அதில் உங்களுக்கு பிடிக்காதவங்களும் இருக்கும், ரொம்ப பிடிச்சவங்களும் இருக்கும். அதனால் எப்படி பிடிச்சவங்க கிட்ட டீசெண்டாக இருக்கீங்களோ அதே மாதிரி பிடிக்காதவங்க கிட்டையும் மரியாதையோடு நடந்துக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு மரியாதையை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. இரவு 8 மணிக்கு மேலே எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதில் பொறுமையாக போங்க. அவசரத்தில் போயிட்டு பொருட்களையோ இல்லை உங்களுடைய முக்கிய பொருட்களை இழப்பதற்கோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் தப்பான இடத்துல இறங்குறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். கும்பராசி, இன்று இரவு 8 மணி 6 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. என்னதான் நீங்கள் நியாயமான வார்த்தைகளை பேசினாலும் அது உங்களுக்கு எதிராகவோ அல்லது குழப்பமான வார்த்தைகளால் மரியாதை குறைவோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்று தேவையற்ற சஞ்சலங்கள் அதிகரிக்கும். அதாவது நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி அவங்க சில ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க, அது கடைசி நேரத்தில் உங்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். இதனால் அவங்கக்கிட்ட கெட்ட பேர் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பதும் உங்களுடைய நிம்மதிக்கு வழிவகுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சந்திராஷ்டமத்திலையும் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் நார்மலாக அலைச்சல் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இன்றைக்கி சாதகமாக முடிஞ்சிடும். ரொம்ப சீக்கிரமாக முடியறதுனால இன்றைக்கி வீட்டுக்கும் சீக்கிரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்று உங்களுக்கு குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட்டு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளை வெளிப்படுத்தி அடுத்தவங்க கிட்ட கெட்ட பெயர் ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. குறிப்பாக கடன் கொடுத்தவங்க கடன் வாங்கினவங்க கிட்ட எல்லாம் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. மத்தியானத்துக்கு மேலே அந்த வாக்குவாதம் சுமூகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு 8 மணிக்கு மேலே பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகி குரு பார்வையில் வரதுனால குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு இன்று இரவுக்கு மேலே குழந்தை பாக்கியம் சம்பந்தமான நற்செய்திகள், அதாவது அந்த பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதோ இல்லை பிரெக்னன்சி டெலிவரி ஆகிறதோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இது குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும். தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தை வழி இளைய சகோதரிகள், அதாவது சின்ன அத்தையுடைய உதவியை கொண்டு உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுனால நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளின் பிடிவாத குணத்தை நீங்கள் சமாதானப்படுத்தி செயல்படுத்துவீர்கள். அவங்களுடைய சமாதானத்துக்கு நீங்க முக்கிய காரணமா இருப்பீங்க. ஆனால் இது எல்லாமே சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு மேலே தான். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று அலைச்சல் இருக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தலைவலி, கழுத்து வலி, காது வலி இருந்ததுன்னா இன்னைக்கு உடனே டாக்டரை பார்க்கறது நல்லது. மீன ராசி, இன்று சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமான நற்செய்திகளை கொடுப்பதன் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். சில புதிய நண்பர்களின் அறிமுகம் ஏற்படும். அல்லது கடந்த காலத்தில் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த பால்யகால நண்பர்களை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இரவு 8 மணிக்கு மேலே 8 மணி 6 நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. இரவுக்கு மேலே வீட்டுக்குள்ளே வந்து தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் என்ன நல்லதாக பேசினாலும் இன்னைக்கு தேவையில்லாமல் திட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். வியாபாரத்தில், அதாவது 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பயிற்சி ஆக போறாரு. அதனால வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. 2 இல்லை 3 மாசமாவே பிப்ரவரியிலேருந்தே உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இப்போ செலவு குறைந்து வருமானம் அதிகரிக்கும் அல்லது கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தின் தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நண்பர்களோடு சிரித்து மகிழ்ந்து பேசுவீர்கள். அதனால அவங்க கிட்ட உடனே கடனுக்கு அப்ளிகேஷன் போட்டுலாம் நினைக்காதீங்க. அதே சமயம் இன்று உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். இரவு 8 மணிக்கு மேலே குடும்ப விஷயத்தை பேசும்பொழுது உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை இருந்தாலும் அப்பப்போ கிண்டல் கேலி பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவி சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு சொந்த வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது சந்தோஷத்தை தரும். அதே சமயம் கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்க சில பேர்த்துக்கிட்டேருந்து கடன் வாங்கி, நண்பர்கள்டேருந்தோ அல்லது வாழ்க்கை துணைத்தேருந்தோ கடன் வாங்கியாவது கடன் அடைக்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க, முடிவு பண்ணுவீங்க. இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். கடன் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கு. இரவு 8 மணிக்கு மேல சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறதுனால நீங்க யாருக்கிட்டையாவது நக்கல் பேச்சு பேசிட்டீங்கன்னா அவங்க ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. அதனால பொறுமை காப்பது அவசியம். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.